தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் 7வது நினைவு தினம் இன்று. அவர் குறித்த சில சுவாரஸ்ய தகவல்களை பார்க்கலாம். 62 வருடங்கள் சட்டமன்ற பணி, 50 வருடங்கள் கட்சித் தலைவர் பணி, 5 முறை தமிழக முதல்வர், 13 முறை சட்டமன்ற உறுப்பினர் என தமிழக அரசியலுக்கு கலைஞர் கருணாநிதி ஆற்றிய தொண்டுகள் ஏராளம். 50 வருடங்கள் கட்சியின் தலைவராக இருந்ததன் மூலம் உலக தலைவர்களை பின்னுக்கு தள்ளி புதிய சாதனையையும் படைத்தவர். தான் நின்ற அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி வாகை சூடியவர். இதனால் தோல்வியே காணாத அரசியல்வாதி எனும் பெயரும் இவருக்கு கிடைத்தது. தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலாக நீராறும் கடலொழுத்த பாடலை அங்கீகரித்து அறிவித்தது. சுதந்திர தினம், குடியரசு தினம் ஆகிய நாட்களில் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை மாநிலத்தின் ஆளுநர்களை பெற்றிருந்தனர். அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியுடன் போராடி சுதந்திர தினத்தில் கொடியேற்றும் உரிமையை மாநில முதல்வர்களுக்கு பெற்று தந்தவர் கருணாநிதி. தன்னுடைய மொழி வளம், அரசியல் ஆளுமையால் எதிர் அரசியல் செய்தவர்களையும் வியந்து பார்க்க வைத்தவர். அவர் கொண்டு வந்த ஒவ்வொரு திட்டமும் வெறும் திட்டங்களாகவோ அல்லது பொருளாதார ரீதியான உதவியாகவோ மட்டுமின்றி அதில் சமூக முன்னேற்றத்திற்கான கூறு இருப்பதாக பல்வேறு சமூக ஆய்வாளர்களும் இன்றும் அவரை பாராட்டி வருகின்றனர். சமத்துவபுரம், உழவர் சந்தை, அனைத்து சாதியினரும் அர்ச்சகராவதற்கான சட்டம், டைடல் பார், மகளிருக்கான சொத்துரிமை சட்டம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், இந்தியாவில் முதன்முறையாக பெண்களை காவலர் பணியில் அமர்த்தியது, தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் போன்றவை அவர் கொண்டு வந்த சிறந்த திட்டங்களாக பார்க்கப்படுகிறது. சொத்தில் பெண்ணுக்கு சம உரிமையை சட்டமாக்கியது, ஏழை பெண்களுக்கு திருமண நிதி உதவி திட்டம், விதவை பெண்கள் மறுமண நிதி உதவி திட்டம், கர்ப்பிணி பெண்களுக்கு நிதி உதவி திட்டம், பெண்கள் சுய உதவி குழுக்கள் அமைத்தது, அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 30 விழுக்காடு இடஒதுக்கீடு தந்தது ஆகிய திட்டங்கள் தமிழக பெண்களுக்கு மிகவும் வரப்பிரசாதமாக அமைந்தன. 2018ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி உடல்நல குறைவு காரணமாக சென்னையின் பிரபல மருத்துவமனையான காவேரியில் கருணாநிதி அனுமதிக்கப்பட்டார். செய்தியறிந்து ஆயிரக்கணக்கான மக்கள் மருத்துவமனைக்கு முன்கூடி நின்று அவர் பிழைத்து வர வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். ஒவ்வொரு நாளும் மருத்துவமனை முன் தொண்டர்களின் கூட்டம் அதிகரித்துக் கொண்டே சென்றது. எனினும் சிகிச்சை பலனின்றி ஆகஸ்ட் 7ஆம் தேதி மாலை 6:10 மணி அளவில் மரணமடைந்தார். அவரது மரணத்திற்கு பின்னர் திமுக சட்ட போராட்டம் நடத்தி மெரினா கடற்கரையில் அவரை அடக்கம் செய்ய அனுமதி வாங்கியது. அனுமதி கிடைத்ததும் ராஜாஜி ஹாலில் மு.க. ஸ்டாலின் கண்ணீருடன் அந்த வெற்றியை தங்கை கனிமொழியுடன் பகிர்ந்து கொண்டார். அந்த நிகழ்வுகள் மிகுந்த உணர்வு பூர்வமாக இருந்தன. 80 ஆண்டுகள் ஓடியாடி உழைத்த சூரியன் அஸ்தமனம் அடைந்து விட்டதாக அவருக்கு முன்னணி பத்திரிகைகள் பலவும் புகழாரம் சூட்டின. அமெரிக்காவின் தி நியூயார்க் டைம்ஸ் உள்ளிட்ட உலகின் முன்னணி பத்திரிகைகளில் கருணாநிதி இறப்பு குறித்த செய்தி வெளியானது. இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக கருணாநிதி வாழ்ந்து மறைந்திருக்கிறார். தந்தை வழியில் தற்போதைய தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் நான் முதல்வன், மகளிர் உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் என பல்வேறு முன்னோடி திட்டங்களை அறிமுகம் செய்து தமிழகத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் சென்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நினைவாற்றலும் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் என்று சொல்லப்படும் சமயோஜித பதில்களுக்கும் பேர் பெற்ற கருணாநிதியின் கடைசி நாட்கள் உறவினர்கள் தொண்டர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியது. பல மாதங்கள் நினைவிழந்த நிலையில் சிகிச்சை பெற்று நினைவு திரும்பாமலேயே மறைந்ததும் மக்களின் நினைவலைகளில் என்றென்றும் மறக்க முடியாத சோகம். மக்களின் நினைவலைகளில் என்றென்றும் மறக்க முடியாத சோகம். ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.